வணக்கம் guys, வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்சஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு படத்துக்கு வந்து உயிர் நாடின்னு சொல்றது வந்து நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் சினிமா வரைக்கும் அந்த சாங்ஸ் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுதான் மியூசிக் தான். மியூசிக் வந்து ஒரு உயிர் நாடி, விஷுவல்ஸ் இப்படியோ ஸ்டோரி டெல்லிங் இப்படியோ அது ஒரு உயிர் நாடி தான். இதுல வந்து நம்ம நிறைய மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், டைரக்டர்ஸ் பத்தி பேசிருக்கோம். ஆக்சுவலா ஒரு கான்டெக்ட் ஒரு சில டைரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் வேலை செய்வாங்க, ஆனா அந்த குவாலிட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து அஃபெக்டே ஆகவே ஆகாது, சேஞ்சே ஆகாது. சில பேர்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம்னா இளையராஜா, அதோட ஏஆர் ரஹ்மான், அதை தாண்டி யாருமே போல. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு. இப்போ கார்த்திக் சுப்ராஜ்னா சனாதா ஒரு படம் பண்ணா அனியோட வேலை செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு காம்போ இருக்கும்போது அது ஓகே. ஒரு சில டைரக்டர் அவங்களுக்கே செம மியூசிக் சென்ஸ் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி அதிக மியூசிக் சென்ஸ் உள்ள டைரக்டர்ஸ் irrespective ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ், லைக் எந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணாலும் அது எல்லாமே சாங்ஸ்லாம் ஹிட். நான் பேசுறது எல்லாமே 10 out of 10. நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம ட்ரையல் அண்ட் சக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க, பார்த்த உடனே கிளிக் பண்ணுங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா அந்த ஐ பட்டன் வந்து டிஸப்பியர் ஆயிருமா. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்டுக்கான இதே என்னன்னா, அது நம்ம சொன்ன மாதிரி 6 டேரக்டர் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த லிஸ்ட்டுக்கே ஓஜி இவர் தான். ஓகேவா? அவர் யாருன்னா எல்லாருக்கான ஃபேவரட் நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன். ஆக்சுவலி வந்து நீங்க என்னதான் நம்ம மியூசிக்னு சொன்னாலுமே லிரிக்ஸ்க்குமே அவர்கிட்ட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அவர் மியூசிக்காகவே படம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான் நான் பார்க்கிறேன். சாங்ஸ் நிறைய கேட்பார் போல. ஏன்னா அவர் வினய் தாண்டி வரையில மியூசிக் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், மின்னலையில மியூசிக் பிளேஸ்மெண்ட், காக்கா காக்கால மியூசிக், ஏதாவது ஒரு இடத்துல மியூசிக்கை பத்தி அவர் படத்துக்குள்ளே பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதுல இந்த வெரைட்டினஸ் கௌதம் எங்க கொடுக்குறாருன்னா, இனிஷியலா வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து தேவா, ரகுமான், இளையராஜா அப்படி வந்துட்டு இருந்த டைம்ல இவரும் ஹாரிஸும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மின்னல்னு ஒரு படம் கொடுக்குறாங்க. மெக்கா ஹிட்டான ஆல்பம் அது. யாரா இது ஒரு புது மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, எப்படி நம்ம மணி சாருக்கு வந்து ரகுமான சொல்றோமோ அதே மாதிரி ஹாரிஸ் வந்து இந்த காம்போன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காக்கா காக்காயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விளையாடா இருக்கட்டும், இப்படி மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானோ கிட்டத்தட்ட அந்த ஜெனரேஷனுக்கு ஆர்ஜே ஜெயராஜ் ஜிவிஎம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தலைவன் வந்து அதுவும் மெகா ஹிட் வாரணமாயிரம் மாதிரி ஆல்பம்லாம் வர்றது ரொம்ப, ஏன்னா இந்த பீக்ல பீக். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் அடியே கொல்லுதே, மரம் தேடும் மழை துளி போதும். நான் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வேலை செய்யணும்னு ஆசை, அதனால ஏஆர் ரஹ்மான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏன்டா இப்படி பண்ற, இந்த மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு போவாங்கன்னா what is wrong with you man? அசல் ஜிவிஎம் கிட்டே அந்த ஆன்சர் இல்ல. ஆமா, ஆக்சுவலி வந்து என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்னா, பாக்குறவங்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சுன்னா, எப்படி இவர் போயிட்டு ஹாரிஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு எப்படி ரஹ்மான் கிட்ட போய் வேலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது. தென் கம்ஸ் வினய் தாண்டி வருவாயா. அந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்ப நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய ஃபாலோ பண்ணுவோம். அந்த 2010 வந்து ஆல்பம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆல்பம்ஸ் வந்து இருந்தது. பட் அத்தனை ஆல்பம்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு வினய் தாண்டி டாப்ல இருந்துச்சு. வினய் தாண்டி பண்ணிட்டே இருக்கும்போது சரி ஓகே இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நீதான் என் பொண்ணு சொன்னோம்ல, இளையராஜா கூட ஒரு கொலாபரேட் பண்ணாரு. வானம் எல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே பண்ணி அந்த ஆல்பமும் செம்ம ஹிட். லைக் அதாவது 10 out of 10 தலைவர் வச்சது எல்லாம் 10 சாங் ஹிட். இப்படின்னு இருக்கும்போது எப்பா இவரோட ஸ்கேலே வேற மாதிரி. ஏன்னா எனக்கு எங்கன்னா அங்க நான் போகும்போது நான் இளையராஜா பாட்டா பார்க்கல, ஜிவிஎம் பாட்டா தான் பார்த்தேன். இளையராஜா நம்மளுக்கு தெரியும் இப்படி போடுவாருன்னு, அவர் லெஜெண்ட் தான். பட் அவருக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஆனா அங்க எங்கேயுமே இளையராஜா ஒரு பாட்டை தவிர இது எல்லாத்துமே சாரி ஜிவிஎம் ஓட சிக்னேச்சர் தான் இருந்தது. ஆமா, என்ன நோக்கி பயன்படுற ஒரு ஆல்பம் வருது ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங் இது மறுவார்த்தை பேசாதே ரிலீஸ் ஆகுது. மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பேண்ட் லீடர் தர்புகா சிவா, ட்ரம்மர். அவர் வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு பரிச்சயமான படம் கிடாரி, ராஜதந்திரம்ன்ற படத்துல ஒரு ஆக்டிங். அப்புறம் ஜிவிஎம் கிட்ட இன்ட்ரோடக்டரி கிடைக்குது. ஏன்னா ஜிவிஎம் வந்து ப்ரொடியூசர், அவரோட அசிஸ்டன்ட் தான் ஹீரோ வீரா. அதுலதான் இவருக்கு தர்புகா சிவா பத்தி தெரியுது. ஓகே போலான்னு ட்ரை பண்ணும்போது தனுஷ் கூட அப்போஸ் பண்ணாரு, ஏன் இதுல ட்ரை பண்ணு, உங்களுக்கு சாங் தான் முக்கியம்னு சொல்லும்போது கான்ஃபிடென்ட்டா இறங்கினாரு. எதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று
கண்டுதான் அதையும் தாண்டியுமே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. கார்த்திக் சிங்கர் கார்த்திகை வச்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டரா. அதுவும் இட்டு என்ன சொல்றேன்னா அவரோட குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் தான் இருக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மியூசிக்கோட இன்வால்மெண்ட். ஏன்னா ஒரு லிரிக்கு சாங்ஸ் டியூனு எல்லாம் சேர்த்துறா அந்த ஒரு மியூசிக் எல்லாத்துக்குமே சம் கிளாரிட்டி. தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. டைட்டிலுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தரம் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்ல எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைரக்டர் இப்போ சமீப காலத்துல வந்து பிடிச்சிருக்கு. அ குட் மியூசிக் சென்ஸ்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அவருமே irrespective மியூசிக் டைரக்டர் he gives his best அப்படி இருக்கும்போது மாரி செல்வராஜ் ப்ரோ ஓகேவா ரைட் ஃப்ரம் வந்து சனால ஆரம்பிச்சாரு. எல்லாமே சனா வர்றான் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கம்பல்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் போனார். ஏன்னா உதய் வந்து மாமன் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பரியரும் பெருமாளும் கர்ணனோட ஆல்பம் பாருங்க. அப்பா அந்த கர்ணன்ல வந்து பஸ்ல அவர் வரும்போது ஒரு மியூசிக் சனா போட்டிருப்பாரு. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. மஞ்சனத்தி பாட்டோட கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு பீட்டோட டான்ஸ் ஒன்று மெட்டீரியல் போகும். அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதாண்டா பெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா சனாவோட கார்த்திக் சுப்ராஜ் ரஞ்சித் இருக்கும்போது ஒரு மூணாவது டைரக்டர் நலன் இருந்தாரு. நலனுக்கு அப்புறம் இவர் வரும்போது பயங்கரம் பாருன்னு சொல்லும் போது லைட் டிசப்பாயிண்டட். ஆனா எல்லாருமே எல்லாத்துலயும் என்ன சொன்னாங்கன்னா இல்லப்பா உதயநிதி கேட்டாங்க அவர் சனானா வேணும்னு கேட்டாரு மாதிரி. ஆனா உதயநிதி கேட்டா ஏஆர் ரஹ்மான். அப்ப ஏஆர் ரஹ்மானோட எப்படி வரும்? ஏன்னா ஏஆர் ரஹ்மான் ஆஃப் பீட் படம் பண்ணி நான் ரொம்ப இந்த மாதிரி ஒரு கதைக்களத்துல பண்றது நான் பார்த்ததில்ல. துபியான ஒரு ஏஆர் ரஹ்மான் அது பண்ணதே இல்லை. அது மாரி செல்வராஜ் கருத்து வேகலுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் எப்படின்னா ஒத்து போகுமா அப்படின்னு இருக்கும்போது லைக் லிட்டரலா நான் கர்ணன்லயும் பரியரும் பெருமாள் என்ன ஒரு மேஜிக் படம் தான் அதே தான் மாமன் நடந்தது. மலையில ராத்தி பிடிக்குது ராசா என் மனது. மாரியோட ஐடியா என்னன்னா நீங்க யாரா வேணா இரு, எனக்கு தேவை இதான், நான் இதை உங்ககிட்ட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போற. திருப்பி சனாவோட பண்ணாரு. ஆனா திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணாரு பைசன் நிவாஸ் கே பிரசன்னா. அண்டர்ரேட்டட் டேலண்ட் ஓகேவா. நிவாஸ் கே பிரசன்னா கிட்ட நீங்க சொன்ன டைலாக் தான் மாரி சொல்லிருப்பாரு. குவைட் டிஃபிகல்ட்டான ஆல்பம், ஈஸியான ஆல்பமும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஓடும் பாதையில முள்ளு குத்தும் வேளையில அதை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாரு. இந்த ரெண்டு டைரக்டருக்கு காமனான இன்னொரு விஷயம்னா இந்த லிரிக் என்னன்னா அவரு டைவர்ஸ் தாமரை வச்சனால இங்க வந்து யூரே எழுதிடுறாரு. he has that command on his lyrics as well ஓகேவா. அதுல வரும்போது நான் irrespective நான் யாரை வேணாலும் மியூசிக் டைரக்டர் என்னோட பார்த்து நான் வரணும் அதை கிளாரிட்டியா இருக்காரு. அவரு பிடிச்ச பார்த்தா அதை வந்து கேட்கிறாரு ஓகேவா. நான் நிறைய தடவை கேட்பேன் கேட்டுட்டு எனக்கு ஓகேனா தான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது லைக் he has some அந்த சென்ஸ் இருக்கிறனால தான் நல்ல சாங்ஸ் வாங்குறாரு. நம்மளுக்கு ஒரிஜினல் சாங்ஸ் கிடைக்குது ஒரு ஃபீல். காலத்துல அலையாத சாங்ஸ் தாண்டி நேட்டிவான சாங்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து மூணாரா இன்னொரு ஆள கொண்டு வரோம். அவர் வந்து ஒரு ஓஜி மெட்டீரியல்னு வச்சுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் ஒரு டைரக்டரோட இல்ல, அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. யாருன்னா நிறைய பேரோட ஃபேவரட் 90s கிட்ஸோட ஃபேவரட் செல்வராகவன். ஆக்சுவலி செல்வா கிட்ட என்ன இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னா அவர் சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியா ஒர்க் பண்ணுவாரு. that's செல்வா ஸ்பெஷாலிட்டி. அது என்னதான் வந்து அவருக்கும் இவனுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஜோன்ல இருக்காரு. துள்ளுவோட இளமை, காதல் கொண்டே, சவஞ்சி, புதுப்பேட்டை 4 படம் இதான்பா அப்படின்னு பிக்ஸ் பண்ணும்போது அதுவும் அந்த ஆல்பம்ஸ் எல்லாம் பாருங்க. புதுப்பேட்டை, காதல் கொண்டே, சவஞ்சி. இந்த 3 ஆல்பமுமே அந்த டைமோட ஐகானிக் ஆல்பம்ஸ். அப்படி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வருது. 1001ல யுவன் கிடையாது, ஜிவி. ஆக்சுவலா யுவன் இருந்தாரு. ஏன்னா யுவன் போட்ட 1001 சாங்ஸ் தான் அவர் வந்து சர்வம்ல யூஸ் பண்ணிருப்பாரு. அடவாசத்தெல்லாம் வந்து அங்க 1001க்காக போட்டதுதான் பீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி பயங்கரமான 1001 ஜிவி ஒரு ஃப்ரெஷர். ஜிவி ஆக்சுவலா ஒரு ஃப்ரெஷர். அவருக்கு ஜிவி வந்து பாசிபிளி வந்து 5 படம்க்குள்ள ஒரு படம். பட் ஜிவி கொடுத்த மேஜிக் இருக்கு 1001. வேற லெவல். அது வந்து செல்வாவோட மேஜிக் தான் அது. சரி ஓகே. 1001 இந்த பெரிமீட்டர் அப்படின்னு பாக்கும்போது மயக்கமன் அப்படியே டோட்டலி வேற ஜானர். 1001ஓட செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் மியூசிக்கு எப்படி ஒரு கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி மயக்கமன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு கிரேஸ்.
இது எல்லாத்துலயுமே நீங்க காமனான ஃபேக்டர் பாத்தீங்கன்னா தீம் ஒரு மியூசிக்கை வச்சே ஒரு சாங் இருக்கும். நீங்க காதல் கொண்டேனர் இருந்தீங்கன்னா தீம் ட்ராக் தனியா ஒரு OST தனியாவே விட்டாங்க, அது ஒரு பேரு. செவன்ஜிக்கு வாக்கிங் த்ரூ த ரெயின்போ, புதுப்பேட்டைக்கு ஒரு 5-6 வச்சிருப்பாரு அவர் இதுல. அப்படியே வந்தீங்கன்னா 1901 செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், எல்லாமே தனியாவே அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹை சென்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர். அப்படி இருக்கும்போது திருப்பி ஜிவிலன் ஓகே ஜிவி நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஹாரிஸ் கிட்ட போனாரு. சாங்ஸ் ரொம்ப எவ்ரிவன் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஆல்பம் இட் இஸ். ஏன்னா கனிமொழிய பாட்டு வந்து கேட்டு கேட்டு தீத்த கனிமொழியே என்னை கொன்று போகிறார். என்னன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன எஸ்பிபி வர ஹாரிஸ் ரொம்ப லிமிட்டடா வேலை செஞ்சிருப்பாரு. அது ஆனா அந்த படத்துல எஸ்பிபி பாடி காதல் தீ செம்மையா அவரு எஸ்பிபி ஒரு இடத்துல சொல்ற செம்ம பாட்டு அது. அனிருட்டுமே வேலை செஞ்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாக் பண்ணுவாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாம 2 பாட்டு அவரு அனியும் ஒர்க் பண்ணிருப்பாரு. டிஃபரன்ஸா கண்டுபிடிக்க முடியாது. சேம் ஏன்னா சில்வா ஜோன்ல இருக்கிற அவரோட பாட்டு அது எனக்கு எப்படி வந்தது அவருக்கு தெரியும். எனக்கு எப்போ அனியோட வெர்சலாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னா இரண்டாம் உலகம் செல்வா கிட்ட. ஏன்னா செல்வா கூட வேலை செய்யறது ஈஸி கிடையாது, எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படின்னு இருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு இதுதான் இவ்வளவு வெரைட்டி இருக்கும்போது எப்ப இவனோட செய்யறான்னு சொல்லும் போது இவனோட நெஞ்ச மரப்பதிலே சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப வெயிட் பண்ற திருப்பி ஜிவியோட பண்ணிருக்காரு. பட் அதான் சொல்றேன் எங்க போனாலுமே அந்த சாங்ஸ் ஆக்சுவலி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது செல்வாக்கு படம் ஓடணும்ன்றதை தாண்டி அவர் 2 ஃபேவரட் மியூசிக் டைரக்டரோட பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தவஞ்சி பாட்டு வந்து யுவன் கூடயும் இந்த பக்கம் ஜிவி கூடயும் 2 பேருக்கு இண்டாங்க அப்படின்னு. அது ஒரு ஆல்பமா நல்லா இருந்தா நல்லா இருக்கும் தோணுது. இந்த வரிசையில அடுத்தது யாரு ப்ரோ? இந்த வரிசையில அடுத்தது வந்து சற்றும் எதிரே பார்க்க மாட்டீங்க. ஆனா தலைவன் ஜிவிஎம் அளவு இவருக்குமே அவ்வளவு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். மோகன்ராஜன் ப்ரோ யாருமே யோசிக்க மாட்டீங்க. மோகன்ராஜன் சொல்றது வந்து நம்ம ஜெயம் ரவியோட அண்ணன் ஓகேவா. அவரை நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ஜெயம்ல ஆரம்பிச்சிருப்போம். ஆர்பி பட்நாயக்னு ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலா அவர் ஜெயமோட தெலுங்கு வெர்ஷன்ல அவர் தான் இருந்தாரு. அதை எடுத்துட்டு வந்து சூப்பரா வாங்கியிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். நம்ம ஜெயமோட சாங்ஸ் கவிதையே தெரியுமா என் கனவு நீதான். அதெல்லாம் ஐகானிக் சாங்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பரா இருக்கும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா எம் குமார், ஸ்ரீகாந்த் தேவா நிறைய பேருக்கு தெரியாத வந்து டிஎஸ்பின்னு கூட நினைச்சிருப்பாங்க எம் குமரன். அது வந்து அந்த வரிசையில வந்ததால நிறைய பாட்டு ப்ரோ. சென்னை செந்தமிழ், ஐயோ 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 உன் கண்கள் ஐயோ எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து அடுத்தது சம்திங் போறாரு தேவிஸ்ரீ பிரசாத். தேவிஸ்ரீ பிரசாத் 2 படம் டிராவல் பண்றாரு. சந்தோஷ் சுப்ரமணியமும் ரெண்டுமே பேசவே தேவையில்ல. நீங்க நினைச்சு நாங்க யாருக்கு பேர் சொல்றோம்னா அவரோட ஆல்பம் சொல்லே தேவையில்ல. சம்திங் எல்லா பாட்டும் பூப்பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம். சந்தோஷ் சுப்ரமணியம் தில்லாலங்கடி வந்து 2 பேர் வேலை செய்யறாங்க. யுவன் பிரிடாமினன்ட்லா இருக்காரு. அப்புறம் தமன் வந்து ஒரு பாட்டு எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுல தில்லாலங்கடி தான் அந்த டைம் ஆல்பம் ஹிட் ப்ரோ. யுவனுக்கு வந்து ஒரு 5 படம் ஆல்பம்ல அந்த ஆல்பம். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வேலை விஜய் ஆண்டனி சொல்லே தேவையில்ல. ஆக்சுவலா விஜய் ஆண்டனி வேணும்னு விஜய் வாங்கினாரு. ஆனா அதுலயுமே நம்ம மோகன்ராஜனோட சிக்னேச்சர் இருந்துட்டே இருக்கும். எல்லா பாட்டுமே அதுக்கு என்ன தேவையோ அதை சூப்பரா பண்ணிருப்பாரு. கொஞ்சம் பார்வை பாக்கரே ரத்தத்தின் ரத்தமே என் இனிய மோகன் ராஜாக்கு செம்ம மியூசிக் நாலேஜ். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன ஆல்பம் வந்து தனி ஒருவன். சேம் அப்ளைஸ் டு மீ. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் நம்ம எப்படின்னா இப்பா பாடிய பார்த்த விதமே வேற. ஆதி வந்து அதுக்கு முன்னாடி ஆல்பம் வைஸாவும் சரி பண்ண 2 படமும் சரி. ஆக்சுவலி வந்து அப்ப இன்டர்நெட் இருந்தாலே வந்து அதுக்கு ஒரு மாசம் கேப்ல ரிலீஸ் ஆன படம் தான். சோ அவருக்கு ஃபர்ஸ்டா வந்த ஆல்பம் வந்து ஆம்பலையில வந்து எல்லாமே பெப்பி நம்பர்ஸ். சோ நாட் லைக் ஒரு மெலடியோ இல்ல ரொம்ப சோல் டச்சிங்கான ஒரு சாங்ஸ் வரவே இல்லை. எங்க வந்து இப்பா பாதியால அதை புல் ஆஃப் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா இன்டர்நெட் நாளையில அவர் கொடுத்த ஆல்பம். பட் இருந்தும் இன்டர்நெட் நாளை கொடுத்தாலுமே தனி ஒருவன் வந்து தீமை தான் வெல்லும் அந்த சாங். அதுல ஒரு வெரைட்டி கொடுத்துருக்கும் பாரு ப்ரோ. அதுக்கப்புறமும் அவர் அது மாதிரி போடல. என்ன
போட்டது ஒரு 4 பாட்டு இருந்தாலுமே நறுக்குன்னு போட்டு கொடுத்துருப்பாரு. அது வந்து யார் கையில இருந்து வந்ததுன்னா மோகன் ராஜா. அதேதான் அடுத்த வேலாயுதம் வரும்போது அணியோட வேலைக்காரன் அணியோட வரும்போது அதே சிக்னேச்சர் டச் வந்துருச்சு. லைக் 10 நல்லா யோசிச்சு பண்ணா எல்லா சாங்கும் ஆல்பமே இருக்கு. அடுத்தது நம்ம எல்லாம் கரண்ட் கான்டெம்பரரி டைரக்டர்ஸ் போயிட்டோம். ஒரு ஓஜி இருக்கிறதுல ஒரே ஸ்பெஷல், இந்த ஜானருக்கே ஸ்பெஷல் அவர் தான். ஆனா நம்ம ஜிவிஎம் அளவு செலிப்ரேட் பண்ணி மாட்டல, ஏன்னா அவர் கொஞ்சம் பழைய டைரக்டர், அதனால தெரியாது யாருன்னா வசந்த். டைரக்டர் வசந்த் யாருன்னு கேட்கிற ஒரு சில பேருக்கு இப்ப நீங்க ரிதம்க்கு ஃபயர் விட்டுன்னு இருக்கீங்களா, அது டைரக்டர். எங்க அவர் ஆரம்பிச்சாருன்னா 90sல ஆரம்பிச்சிட்டோமா, கேளடி கண்மணி இளையராஜால ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா நீங்க என்ன ப்ரோ ஆல்பம்னு கேட்கலாம். மண்ணில் என்ற காட்டுல அந்த எஸ்பிபி வந்து மூச்சே விடாம ஒரு பாட்டு எஸ்பிபி ஹீரோ அங்க ஆரம்பிச்சிட ஒரு பையன். அந்த ஆல்பமே நீங்க போய்க்கிறனால எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஆசை உங்களுக்கு தேவையில்லை, ஆசை நாயகன் அந்த டைட்டிலே அந்த சாங்ஸ் அவ்வளவு பெம்மி அந்த டைம். கொஞ்ச நாள் பொறு தலைவா நேருக்கு நேர் நம்ம சொல்லே தளபதியும் சூர்யாவும் நினைச்சிருப்பாங்க. இப்ப கூட அந்த சாங்ஸ் அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாள். செம்ம அவருக்கு வந்து ஒரு மியூசிக் நாலேஜ் இருக்கும்போது நம்ம இவ்வளோ சொல்றோம், இவன் வந்து நம்ம 90s கிட்ஸ் ஃபேவரட். இவனுக்கு பிரேக் த்ரூ கொடுத்த டைரக்டர் பூவெல்லாம் கேட்டு பாரு. இந்த படத்துல வந்து இவனுக்கு கேட்டாரு. இங்கே வந்து 3 மியூசிக் டைரக்டர் ஆயிடுச்சு. மியூசிக் டைரக்டர் இவனுக்கு அந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெர்ஷன் சாங்ஸ் வாங்கியிருப்பாரு அவர். அந்த வயசுல இவன்கிட்ட வாங்குறது இவரோட டேலண்ட். இவன் சோ யங். அப்புறம் நிறைய பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கும். அதே அப்புவோட பயணம் பண்ணாரு. அங்க இருந்து வந்து ஏ ரஹ்மான் ரிதம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ஸ் இருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம் எவர் மேட் ஃபார் தமிழ் சினிமா. ஏன்னா அந்த ஒரு ஆல்பத்துக்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. ஏன்னா லிரிக்ல இருந்து அந்த தீம் காயின் பண்ணது 5 இது பஞ்சபூதங்கள் 5 ஃபேவர் ஆஃப் சாங்ஸ். அதுக்கு நான் சிச்சுவேஷன் எழுதுறேன், அதுக்கு லிரிக் வேணும், அதுக்கு மியூசிக் வேணும். அந்த மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் அதே ஃபேவர் பண்ணி அதேதான். ஆக்சுவலி இவரோட டேலண்ட்டை பாருங்களேன், எத்தனை மியூசிக் டைரக்டரோட வெர்சலிட்டி, அது மியூசிக்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரே படத்துல 5 மியூசிக் டைரக்டர், ஆனா அந்த படத்துல 5 பாட்டு ஹிட். லைக் ESM அவ்வளவு மியூசிக் சென்ஸ் இருக்கு. போய் தூக்கிட்டு போய் வச்சாராம் எல்லாத்தையும். இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அப்படியே வரும்போது இவனோட திருப்பி 2 ஆல்பம் சத்தம் போடாரு பண்ணாரு. பா பெஸ்ட் ஆல்பம். பேசிக்கிறேன் அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் 2 சாங்குமே அவ்வளவு ஐகானிக். அப்புறம் திருப்பி இவனோட 3 பேர் 3 காரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. 3 பேர் 3 காரை பத்தி பேசும்போது நிறைய பேர் இந்த ஆல்பம் கேட்டிருப்பீங்க. தயவு செஞ்சு போய் கேட்டு பாருங்க. ஒரு 90sல கேளடி கண்மணி எடுத்த டைரக்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆல்பம் வந்து இவன் கிட்ட இருந்து அவர் வாங்கியிருக்காருன்னா சாங்ஸோட வெர்சலிட்டியை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். நவரசத்துல வந்து போய் கோவிந்த் வசந்தா கூடயும் வேலை செஞ்சாரு பாயசம்னு சீரீஸ்ல. அதாவது இளையராஜாவால் ஆரம்பிச்சு இளையராஜோட ஃபேன் பாய் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுலயுமே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செம்ம ஹைலி ரேட்டட் ஒரு லைக் மியூசிக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஆளு. எங்களோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் இதுதான். எங்களுக்கு அவங்க ஒர்க்ல இருந்து தான் பிடிச்சது. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற யாரா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் அதிக மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஒரு டைரக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல படி பண்ணுங்க. நீங்க சொன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம ஆட் பண்ணி அந்த வீடியோ கண்டிப்பா பண்ணலாம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரைலர் செக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.